الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم وليس الذكر كالأنثى آمنا بالله وقال نبينا صلى الله عليه وسلم برض بما قسم الله لك تكن أدنى الناس எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் நேர்ச்சி செய்து கொள்கிறார்கள். அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைய பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை சேவகம் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செய்திருந்தார்கள். அது அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டது. அவங்க நினைச்சாங்க, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளைய பைத்துல் முகத்தஸுக்கு நம்ம நேர்த்தி கடனை விட்டுருவோம், அது அல்லாஹ் நன்மையை தருவான், நம்ம அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏன்னா நேர்த்தி கடன் பள்ளிவாசல் யார் தான் இருக்க முடியும்? ஆண் பிள்ளைகள் தான் இருக்க முடியும். அவங்க அப்படி நினைச்சாங்க. இது எப்ப நினைச்சாங்க, எப்ப நேர்த்தி கடன் செய்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் பிள்ளையை வயிற்றில் வைத்திருக்கிற போது நேர்ச்சி செய்கிறார்கள். நினைச்சது ஆம்பளை பிள்ளை, ஆனா பிறந்தது பொம்பளை பிள்ளை. நேர்ச்சி செஞ்சது நினைச்சது ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பள்ளிவாசல விட்டுருவோம். நீங்க நம்ம பல பேர் நினைப்போமா இல்லையா? இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மனுஷன் ரோதம் இருக்கும், அது கடைசி வரைக்கும் ஆம்பளை பிள்ளையே பிறகு அவரே பொம்பளை பிள்ளையா இருக்கும் இல்லையா? சில பேர் நினைப்பாங்க, ஏதாவது பயனா கேட்டு பாத்திமான்னு பேர் வைங்க, பெருமானாருடைய மகள், பெண் பிள்ளை பிறந்தா பாத்திமா வைக்கிறது, அல்லது இந்த பெண் பிள்ளை பேர் வைக்க நினைப்பாங்க. அவங்க பெண் பிள்ளையே பிறகு சங்கைக்குரியவர்கள் அந்த மாதிரி தான் இங்கேயும் நேர்ச்சி வச்சாங்க, பிறந்தது பெண் பிள்ளை. அதே அவர்கள் குரானிலே அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறார், லைஸர் தக்கரு கல்முன்சா, யா அல்லாஹ், நான் யோசிச்ச மாதிரி ஆண் பிள்ளை இது பிறக்கல, பிறந்தது பெண் பிள்ளை, இருந்தாலும் நான் நேர்ச்சி செய்து கொள்கிறேன் என்று நேர்ச்சி செய்தார்கள். சங்கைக்குரியவர்களே, ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருந்தா இவங்க நினைக்கிற மாதிரி அது பள்ளிவாசலுக்கு ஒரு பணிவிடை செஞ்சு ஒரு சராசரி ஊழியனாக இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நபியை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தான். அது எப்படி? அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக அவர்கள் மாறினார்கள் இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானத்துல கணவனே இல்லாம பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வசதிகள்லாம் வந்திருக்கு, பெருந்தரிப்பு மையங்கள் நிறைய இருக்கு. ஆனா அன்றைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையே இல்லாமல், கணவனே இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க செய்தான். மிகப்பெரிய விஞ்ஞானம், இன்றைக்கும் உலகம் பார்த்து அதிசயிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா, நாம் நினைச்சது அப்படியே எல்லாம் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் மாறி நடக்கலாம். ரெண்டாவது, இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் இருக்கலாம், உலக காரியங்களை வேண்டுமானால் நாம் செய்யலாம், ஆனால் இதனுடைய முடிவை அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான். அப்ப முயற்சி நான் செய்யணும், அதுதான் என் வேலை. ஆனால் அதனுடைய முடிவு அது அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் என்று நினைத்தால் இறைவனுடைய வல்லமைக்கு அது அப்பாற்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில நேரங்களில் நம்ம விருப்பப்படுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அஸான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சில விஷயத்தை நீங்க வேண்டாம்னு விரும்புவீங்க, ஆனா அதுதான் உங்களுக்கு நன்மை. சில விஷயங்களை வேறொரு விரும்புவீங்க, ஆனா அதுதான் உங்களுக்கு தீமை இருக்கிறது. வல்லாஹு யஅலம் அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு எதுல நன்மை இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு எது தீமை என்பதையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அறிவார் என்று அல்லாஹ் சொல்றார். உண்மைதான். எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இப்னுல் கய்யிம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசன அசல்ல வந்தது என்னமோ போருக்கு தான், ஆனா திருமணத்துக்கு பொருந்துங்கிறார். அல்லாஹ் இப்னுல் கய்யிம் சொல்கிறார், திருமணத்துக்கு இது பொருந்தும். நம்ம நடைமுறையில நீங்க பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்றாரு, சில பேர் தின்ன அழகா இருக்கு நிக்கா செய்வாங்க, நல்ல அந்தஸ்து, நல்ல படிச்ச பிள்ளை, நல்ல அழகா இருக்கா, நிக்கா செய்வாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு ஏன்டா நிக்கா செஞ்சு யோசிக்கலாம். அப்ப யோசிப்பாரு, இந்த குப்பிக்குள்ள கொஞ்சம் கலர் கம்மி தான்,
பெருசாலாம் படிக்கல, காசு பணமெல்லாம் பெருசா இல்லை, அவளை கல்யாணம் முடிச்சிருக்கலாம் பாரு, அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வசனம் யதார்த்தத்தில் எதற்கு இறக்கப்பட்டதுன்னா போருக்கு திருமணத்திற்கு பொருந்தும் என்கிறார்கள். நடைமுறையில் பார்க்கத்தானே சரி. கணியத்திற்குரியவர்களே, நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறு. அப்படின்னா அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய ரகசியம் அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சில விஷயங்கள் வெளியே பார்க்கும்போது நமக்கு பிரியமில்லாத மாதிரி இருக்கும், ஆனா அதற்குள் பல நன்மைகள் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் விளக்கம் சொல்கிறார். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, பெண் பிள்ளை தான், நினைச்ச மாதிரி ஆண் பிள்ளை இல்லை. எவ்வளவு பெரிய நன்மை! ஒரு நபி வந்தா, வேதம் வழங்கப்பட்டது, அவர்களை பின்பற்றுகிற ஒரு பெரிய சமுதாயம் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையை பற்றி சொன்ன கடைசி நபி ஈசா நபி. சங்கைக்குரியவர்களே, ஹுதைபியா உடன்படிக்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 சஹாபாக்களோட உம்ராவுக்கு போனாங்க. எஹ்ராம் கையில எந்த ஆயுதமும் இல்லை, உம்ராவுக்கு போனா தடுக்கப்படுகிறார்கள். எவ்வளவு நாளுங்க? மக்காவுக்குள்ள தான் வரக்கூடாது. யாரு சொல்லா? மக்கத்து காபிர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இவங்க சொல்லாங்க, நாங்க சண்டையெல்லாம் போட வரலப்பா, உம்ராவுக்கு தான் நீங்க எங்களை அனுமதிச்சா நாங்க அமைதியா உம்ரா செஞ்சுட்டு நாங்க கொண்டு வந்த பிராணிகள் எல்லாம் குர்பானி கொடுத்து பேசாம போயிடுவோம். மக்கா காபிர்கள் சொல்ல விட முடியாது. எவ்வளவு நாள்? 15 நாள். அப்பா, ஒரு நாள் 2 நாள், 15 நாள் சஹாபாக்கள் காத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல உடன்படிக்கை ஒண்ணு ஏற்படுது. நிறைய தொந்தரவு, நிறைய பிரச்சனை, நிறைய இடையூறு, கடைசியா உடன்படிக்கை. சஹாபாக்கள் நினைச்சாங்க, பரவாயில்ல, உடன்படிக்கையில் நம்ம எப்படியாவது உள்ள போய் உம்ரா செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து நிற்கும் போது, முதல் உடன்படிக்கை, முதல் நிபந்தனை, இந்த வருஷம் உம்ரா கிடையாது. எப்படிங்க? இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும். காபிர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய முடியாது, வந்தவங்க அப்படியே போங்க, போயிட்டு அடுத்த வருஷம் வேணா வாங்க, ஒரு 3 நாள் அனுமதி தரோம். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு அளவே 15 நாளுக்கு பிறகு இதை கேட்க உட்கார்ந்துட்டு இருந்தான். சரியான கோபம். வரலாறுகளில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா போனவனா கேட்டாங்க, எங்க நம்ம சத்தியத்தில் இல்லையா? அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிக்கிட்டே பாருங்க. யார்கிட்ட? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சாட்சி சொல்றாங்க, அவ்வளவுதான். பெருமானாரை கேட்டாங்க கோபத்துல, நம்ம சத்தியத்தில் இல்லையா? அவங்க சொல்றதுக்கு தலையாட்டணுமா, சண்டை போடக்கூடாதா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அமைதியா சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல். அவங்க சொன்ன எல்லா நிபந்தனைக்கும் சரி, இந்த வருஷம் உம்ரா கிடையாது, சரி. மக்காவிலிருந்து யாராவது முஸ்லிமாய் மதீனாவுக்கு வந்துட்டா நீங்க திருப்பி அனுப்பிச்சிடும், சரி. மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்துட்டா நாங்க அனுப்ப மாட்டோம், சரி. எல்லாருக்கும் சரி. திரும்பிட்டாங்க. சங்கைக்குரியவர்களே, வெளிரங்கத்துல பார்க்கிற போது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அநீதி இல்லையா? ஆனா அல்லாஹ் எப்படி மாத்துறான் தெரியுங்களா? பெரிய வெற்றிக்கான ஒரு காரணமாக இதை மாற்றுகிறான். பெரிய வெற்றி. அதாவது இஸ்லாம் எப்படி பரவுச்சுன்னா ஹுதைபியாவுக்கு பின்னால்தான் வேகமா பரவுச்சு. ஏன்னா முஸ்லிம்கள் இப்பொழுது மக்காவிற்கு எந்த தடையும் இல்லாமல் போயிட்டு வரலாம். முஸ்லிம்கள் இப்பொழுது மக்காவிற்குள் போகிறார்கள். இவர்களை பார்த்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மக்கா தலைவர்கள் பார்த்தாங்க, நாம இந்த ஒப்பந்தம் போட்டு தேவையில்லாம பிரச்சனையை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டோம். ஏன்னா ஒரே ஒரு முஸ்லீம் மக்காவுக்குள்ள வந்தா மொத்த மக்காவும் முஸ்லீம் ஆகிடுது. வாங்கி சத்த கேட்குது, தொழுகிறாங்க, திக்கிர் செய்யறாங்க. கடைசியில மக்கத்து தலைவர்கள் சொன்னார்களா, தயவு செஞ்சு இந்த முஸ்லீம்களை மதீனாலே வச்சுக்கங்க, எங்க அனுப்பாதீங்க, மக்காவுக்கு அனுப்பாதீர்கள் என்று அவர்கள் சொன்னதாக வரலாறு வருகிறது. அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இஸ்லாத்துல ஹுதைபியா உடன்படிக்கையை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். இதயத்திற்குரியவர்களே, நாம் சொல்ல வருவது வெளிரங்கத்துல பார்த்தா சங்கடம்,
முஸ்லிம்கள் அநீதம் இழைக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் கொடுமை செய்யப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். ஆனா அந்த உதவியா தான் பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கு இல்லையா? சரித்திரத்தில் எவ்வளவு நிகழ்வு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி 2001 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் வெடிக்கும் இல்லையா? அடேங்கப்பா, அமெரிக்கா ஒரு தந்திரம் பண்ணுச்சு. இரட்டை கோபுரத்தை இடித்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம் தீவிரவாதிகள் பயன்படுத்தின ஒரு கார். அந்த கார்ல திறந்த நிலையில ஒரு குரான் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன், ஒரு சித்தரிப்பு உண்டாக்குறாங்க. என்ன சொல்ல வரா பாத்தீங்களா? முஸ்லிம்கள் குரானை ஓதுறாங்க, தீவிரவாத சிந்தனை பரவுது, அதனாலதான் இரட்டை கோபுரத்தை இடிச்சான் என்று ஒரு சித்தரிப்புக்காக வேண்டி ஒரு கார், அதுல திறந்த நிலையில ஒரு குரான் வைக்கப்பட்டது. அவன் நினைச்சானா அமெரிக்கா இனிமேல் இஸ்லாம் தலையே தூக்காது, ஒழிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு தான் அந்த வேலையை பார்த்தான். சங்கிக்குரியவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த செய்தி அப்படியே பரவுது, வைரலாகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் மக்களுடைய மனதில் என்ன தோணுதுன்னா, அப்படி அந்த குரான்ல என்ன இருக்கும்? இந்த குரான்ல என்ன இருக்கும்? இந்த அளவுக்கு வேகமாக அவர்களை வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு குரான்ல எடுத்து படிப்பவன் படிச்சாங்க. படிச்சவெல்லாம் முஸ்லீம் ஆகலாம். மக்காவில முஸ்லிம்கள், குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் வேகமாக முஸ்லீம் ஆகிறார்கள். அது மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க. முஸ்லிமானதோட மட்டும் இல்லாம தெருக்கல்ல குரானை கையில வச்சுக்கிட்டு தெருக்கல்ல நின்றுட்டு இஸ்லாத்தின் பக்கம் அடைக்கிறார்கள். இவன் போட்ட கணக்கு என்ன? இஸ்லாத்தை இதோட ஒழிச்சிடும், அமெரிக்காவில் இஸ்லாமே இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு சித்தரிப்பு உண்டாக்குறான். ஆனால் அந்த காட்சி அல்லாஹ் நேர் மாற்றமாக மாற்றினான். அங்கே முஸ்லிம்கள் அதிகமானார்கள். கல்லூரி மாணவ மாணவிகள் முழு புர்காவோட, கண்ணு மட்டும் தெரியுது, முழு புர்காவோட குரானை வைத்துக் கொண்டு குரானுடைய சத்தியத்தை, உண்மையை, அல்லாஹ் ஒருவன்கிற செய்தியை அமெரிக்காவினுடைய தெருக்களிலெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அவன் பார்த்தான், நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது வேறு. இப்ப சட்டம் போடுறா, அமெரிக்காவினுடைய லைப்ரரிகளில் குரானை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வையுங்கள். அமெரிக்கா வந்து டெமோக்ரஸி தாங்க, ஜனநாயக நாடு தானே, எங்க லைப்ரரி எல்லாமே இருக்கும். இப்ப என்ன சொல்றான்? குரான் மட்டும் யாருக்கு காட்டார், மறைச்சு வைக்கும். சங்கைக்குரியவர்களே, நாம் சொல்ல வருவது, இந்த உலகத்தின் சில காரியங்கள் வெளிரங்கத்துல பார்க்க நல்லா தெரியும், ஆனா அது சில நேரங்களில் விபரீதத்துல முடிஞ்சிடும். சில காரியங்கள் வெளிரங்கத்தில் பார்க்க சிரமமாக, கஷ்டமாக தெரியும், ஆனால் அது நன்மையை முடியும். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஆத்துல வெள்ளம் வந்துகிட்டு இருந்துச்சா, அந்த ஒரு மூட்டை மிதந்து வருது. பார்த்தாங்க, வெள்ளத்துல மூட்டை மிதந்து வருது. மூட்டையில பணம் இருக்கலாம், பாத்திரம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எடுத்த ஆளுக்கு பாருங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு போறான். போனவன் வரவே அங்கேயே நிக்கிறான். சொன்னா, இல்லை எடுத்துட்டு வா, இல்லாட்டி குட்டி போட்டு நீ பாடு பேசாம வா. அவன் சொன்னா, நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதுதான் இவனை விட மாட்டேங்குதுன்னா. என்னடா சொல்ல? எப்ப அந்த மூட்டையில கரடி, ஆத்துல மிதந்து வந்தது மூட்டையில, அது கரடி, அது ஏதாவது பிடிமாக தேடிட்டு வந்தனே பிடிச்சுக்கிட்டு இருந்தான். சில விஷயம் பார்க்கறதுக்கு பணம் முட்ட மாதிரி தெரியும், உலகத்தினுடைய கவர்ச்சி நம்மளோட பாபான்னு இழுக்கும். பக்கத்துல போனா அது கரடி. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரம்மிகள், சூதாட்டங்கள் எல்லாமே அப்படித்தான், கவர்ச்சியா இருக்கு. உள்ள போனா காசு நிறைய கிடைக்கும். போகிறார்கள், மாட்டிக்கொள்கிறார். கரடிகிட்ட மாட்டின தப்பிக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அப்படி என்றால் மார்க்க விஷயங்களில் நாம் ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். உலகத்துல சில விஷயங்கள் பார்ப்பதற்கு நல்லதா தெரியும், நம்ம ஆசைப்படுவோம், போய் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். என்னங்க செய்யறது? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணுமா, யா அல்லாஹ், எனக்கு எது நன்மையோ அந்த காரியத்தை கொடுன்னு கேட்கணும். என்ன கேட்கக்கூடாது? ஆண் பிள்ளை கூட கேட்கக்கூடாது, பெண் பிள்ளை கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான பிள்ளையை கொடுன்னு கேட்கணும். ஏன்னா ஆண் பிள்ளை தான் வேணும்னு கேட்டு கடைசியில் ஏண்டா இந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்று வருத்தப்படக்கூடாது இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கும் போது, யா அல்லாஹ், சாலிஹான பிள்ளையை கொடுன்னு கேட்கும். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிற போது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா என்றுதான் அதிகமாக கேட்டார்கள். இதுதான் வேணும் கேட்கிறது, இதுதான் வேணும் என்று பெருமானார் கேட்கல. தங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால்
நான் வெளிநாடு சென்றால் நன்மையாக இருந்தால் யா அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. நான் இந்த இடத்துல கடை வச்சா எனக்கு நன்மை இருந்தால் யா அல்லாஹ் எனக்கு அதை ஏற்படுத்தி கொடு. அப்படித்தான் கேட்கிறேன் தவிர அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டு கேட்டு சரி போ என்று வைத்துக் கொண்டால் சங்கைக்குரியவர்களே அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு நாம் பொறுப்பல்ல. இது பேர் இஸ்திகாரான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு இது நன்மை இருந்தால் அதை கொடுங்க, அதிலே பரக்கத்து செய், அதிலே எனக்கு இன்னும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. தீமை இருந்தால் அதை மட்டும் என்னை திருப்பிவிடு, என்னை மட்டும் அதை நீ திருப்பிவிடு என்று துவா செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அப்படின்னா இந்த உலக விஷயங்கள்ல சிலது நன்மையாக தெரியும், உள்ள போய் பார்த்தா தீமையா பார்க்க பெருசா ரசிக்காது, ஆனா அதுதான் நன்மையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் மரின துன்யா கமா அரைத்தஹா இபாதிக்க சாலிஹீன். நல்லடியார்கள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தார்களோ இறைவா அப்படி பார்க்கக்கூடிய நசீபை கூட கேட்கணும். நல்லடியார்கள் எப்படி இந்த உலகத்தை பார்த்தார்களோ அப்படி இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. பணத்தை பார்த்து பணக்காரங்களை பார்த்து நமக்கு ஆசை வரும், என்ன நம்ம அந்த மாதிரி ஆகணும் இல்லையா? சங்கைக்குரியவர்களே, அது எல்லா நேரங்களிலும் நன்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் இருப்பதை விட மிக சங்கடமான நிலைக்கு அது தள்ளிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 குழந்தைகள் தான் தொட்டிலில் பேசி, அதில் ஒரு குழந்தை தாயிடத்திலே பால் குடித்துக் கொண்டு இருக்கிறது. பெரிய அரசன் சென்று கொண்டு இருக்கிறார். இந்த அம்மா சொல்லிச்சாங்க, அல்லாஹ் என் பிள்ளை இந்த அரசனை போல ஆக்கு. பால் குடிச்சுட்டு இருந்த பிள்ளை அதை நிறுத்திட்டு சொல்லிச்சாங்க, அல்லாஹ் இவனை போல நீ ஆக்காதுன்னு. குழந்தை பேசுவாங்க, பேசும், அல்லாஹ் நினைத்தால் பேசும். முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. கொஞ்ச நேரத்துல ஒரு விபச்சார வழக்கில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டு அடைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த அம்மா திக்ர் செஞ்சுட்டே போகுது, ஹஸ்பன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அப்ப இந்த அம்மா சொல்லியாதா என் பிள்ளை இந்த அம்மா மாதிரி ஆக்கிறார். அந்த பிள்ளை பால் குடிச்சுட்டு இருந்த பிள்ளை வாய் எடுத்துட்டு சொல்லுதான், யாதா இந்த பெண்ணை போல நீ ஆக்குது. இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய மார்க்க மேதைகள் சொல்கிறார்கள், வெளிரங்கத்துல அவன் பெரிய அரசன், படோடோமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சங்கையான உலக வாழ்க்கையை நினைக்கிறோம். ஆனால் அவன் பாவியாக இருக்கிறான். அவருடைய பொருளாதாரம் பாவத்தை பக்கம் வெளித்து செல்கிறது. அதை அல்லாஹ் அந்த பிள்ளையின் மூலமாக வெளிப்படுத்தினான். அந்த மாதிரி நாக்காதன்னு அல்லாஹே கேட்க வச்சான். இந்த விபச்சார குற்றத்துல போச்சு பாத்தீங்களா, ஒரு பெண்மணி வெளியில பார்த்தா குற்றவாளி, ஆனால் அல்லாஹ் இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அப்ப அல்லாஹ் இந்த பிள்ளையின் மூலமாக துவா செய்ய வைத்தான், யாரெல்லாம் இந்த பெண்மணியை போல என்னை ஆக்கு. அப்படி என்றால் இந்த உலகத்தை நாம் நம்முடைய கற்கொண்டு பார்க்க கூடாது. மார்க்கம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ, மார்க்கம் எப்படி பார்க்கும்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி பார்க்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அப்படி பார்க்க தொடங்கிவிட்டால் நம்ம பெரிய பிரச்சனைகளை போய் மாற்றிக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு போய் மாட்டிக்கொள்கிறார்கள். சமீபமாக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இஸ்லாமிய ஊர்களில் பெண்கள் பல லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாச்சு, வாங்கிட்டு போயிட்டான். என்னங்க எல்லாம் முக்காவாதிங்க இஸ்லாமிய ஊர்கள்ல இல்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு மாசம் 2 லட்சம் ரூபாய் தர்றாருன்னு சொன்னாங்க. சரி, எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் கொடுத்து எத்தனை மாசம்? 3 மாசம் கரெக்டா வந்துச்சு. மூட்டை வித்து, நகையை வித்து, ஆட்டை வித்தெல்லாம் கொடுத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, யோசிக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் தர மாதிரி வியாபாரம் இருந்தா நம்ம வீட்டுக்காரங்க சும்மாவா இருப்பாங்க இல்லையா? அப்படி என்றால் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான திட்டங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய இருக்கிறது. வடிவங்கள் மாறி மாறி வருகிறது. இன்றைக்கு ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படின்னா நாம நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லணும், தம்பி உலகம் போற போக்குல போகக்கூடாது. அல்லாட்ட கேட்க, எது நன்மையோ அதை எனக்கு காட்டு, எது தீமையோ அந்த தீமையை அதை பாதுகாக்கக்கூடிய என்று கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மார்க்கமும் நம்முடைய உலகமும் ரெண்டுமே தப்பிக்கும். ஏன்னா பல நேரங்களில் தற்கொலைகளில் போய் முடிந்து விடுகிறதா இல்லையா? வச்சுப்பாங்க. அதனால் எவ்வளவு சங்கடங்கள் வருகிறது. சங்கிக்குரியவர்களே, நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து ஒரு பெரும் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரல பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு எதை விதித்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள். தக்குன் அலன் நாஸ், நீங்கள் வாழுகிற போது பெரும் செல்வ சீமான்களாக வாழ்வீர்கள் என்றார்கள். வல்ல நாய் இந்த உலகத்தை எப்படி அல்லாஹ் ரசூல் பார்க்க வேண்டும் என பதிந்திருக்கிறார்களோ
அப்படி பார்த்து புரிந்து நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நசீபை வல்ல நாயகன் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாசல் தரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.